வணக்கங்க. பாருங்க, வாய்க்காலில் இப்போ தான் தண்ணி வருது. முறை தண்ணி விட்டுருக்குறாங்க. காவேரியில் இந்த ஆண்டு தண்ணி இல்லை. சரியான மழை பெய்யல. அதனால் ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி இப்படி முறை தண்ணி வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். விறுவிறுக்க இந்த தண்ணியை நாங்கள் இப்படி சுத்தம் பண்ணி இப்படி வாய்க்காலுக்கு கொண்டு போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அப்படியே சுத்தம் பண்ணி மூச்சு வாங்குதுங்க. கீழே தண்ணி தான் போகுது. மூச்சு வாங்கலாம். காவேரி பாசனம். இங்கே பாரு வாழை. நான் கோரைக்கு தண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே காணோம். ஃப்ரண்ட் கேமரா இங்கே பாருங்கள். தண்ணி போகுதா? சுத்தமாக இந்த வருஷம் மழை பொழிவில்லை. வறட்சி வரும்னு நினைக்கிறேன். விவசாய நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. தண்ணி சண்டை கேட்குதா? பாருங்க. ஓப்பா கோரசனிதாப்பா நூலுதா. எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு சும்மா 2 எத்த சருவு செத்த சிரமங்காண்டி. ரொம்ப சிரமம். பாருங்க எவ்வளோ செத்த. இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போனால் தான் போய் வயலில் தண்ணி விட முடியும். விவசாயன்றது சாதாரணம் இல்லை. நாங்கள் ஒரு தண்ணி வைக்கிறது எவ்வளோ சிரமப்படுறோம் பாருங்கள். வயலுக்கு நிலமெல்லாம் தான் சும்மா உட்காந்துருக்கலாம் மாட்டோம். நிலமெல்லாம் வச்சுருந்தா ஒன்றும் பண்ண முடியலங்க. கூலி வேலைக்கு போயிடலாம் சந்தோஷமாக. மூச்சு வாங்குது எனக்கு. பாருங்கள் எவ்வளோ செத்த சிறு அடிச்சுட்டு வருது. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி ஆகணும். முடியல, மூச்சு வாங்குது. எங்கேருந்து வருது பாருங்கள். சுத்தமாக 1/2 கிலோமீட்டர் வரும். 1 மணிக்கு வந்தேன். இப்போ மணி 2:30 ஆயிடுச்சு. 1.5 மணி நேரமாக அந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க ரொம்ப ஈஸி விவசாயம் பண்ணுறதுன்னு. சிரமந்தாங்க, எல்லாமே வாழ்க்கையில் சிரமந்தான். முடியல.